உங்க பையன் குருவாயூரப்போட ஹார்ட்ல ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட் விஷயமா மிஸ்டர் ஐயப்பட்ட நான் பேசணும். என்னது இது ஹார்ட்டில் ஓட்டை? ஹார்ட்டில் ஓட்டைன்னா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய அம்மாங்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்கும், நிறைய பேரண்ட்ஸ்க்கு புரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலயமா இந்த குழந்தைங்களுக்கு வரும் ஹார்ட்டில் ஓட்டை அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு எளிமையாக விளக்குறான். என்னென்ன காரணங்கள் அதுக்கு அமையுது, என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், என்னென்ன நம்ம பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக ஒரு ஜிஸ்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் சொல்லலாம். இப்போ ஹார்ட்னு எடுத்திங்கன்னா மேடம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். ஹார்ட்டோட வேலையை அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லாக அனுப்புறது தான் ஹார்ட்டோட வேலை. ஹார்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு சைடு இருக்குது. லெஃப்ட் ஹார்ட்டு, ரைட்டு ஹார்ட்டுன்னு ரெண்டு சைடு இருக்குது. லெஃப்ட் ஹார்ட் மூலயமா லெஃப்ட் ஹார்ட்டில் ரெண்டு பகுதி, லெஃப்ட் அப்பர், லெஃப்ட் லோவர், அதாவது லெஃப்ட் ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள். ரைட்லேயும் ரெண்டு பகுதி, ரைட் அப்பர், ரைட் லோவர், அதாவது ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள். இந்த அப்பர் லோவருக்கு நடுவில் தான் வேல்வ் இருக்குது. அந்த வேல்வ்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டில் வேல்வ்ஸ் தான் ரத்தத்தை தேக்கி நிற்குது. அந்த வேல்வ் திறந்தா ரத்தம் கீழே வருது, திருப்பி வேல்வ் இருக்கு ஓப்பன் ஆகுது, கீழே வருது, வேல்வ் க்ளோஸ் ஆனால் ரத்தம் ஃபில் ஆகுது. அப்படின்ற மாதிரி இந்த வேல்வ் பேஸில் தான் இந்த ஹார்ட் ஒர்க் ஆகுது. அப்போது இந்த வேல்வில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா, அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு ஹார்ட்டுக்கும் ரைட் சைடு ஹார்ட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு இருக்குது. இது பேர் தான் செப்டம்னு சொல்லுவோம். இந்த தடுப்பில் ஏதாவது ஓட்டை இருந்ததுன்னா இது எல்லாமே தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹார்ட்டில் ஓட்டை அப்படின்ற ஒரு பிராட் டேர்மு கொடுக்குறோம். அப்போது இந்த செப்டம்ல, அதாவது இந்த தடுப்பு சோறில் டிஃபெக்ட் இருந்ததுன்னா, ஓட்டை இருந்ததுன்னா, இல்லைனா இந்த வேல்வ்ல ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் ஓட்டை இருந்ததுன்னா, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ செப்டம்ன்றது என்ன, லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நடுவில் இருக்கிற செவுரு. வேல்வ்ன்றது என்ன, அந்த அப்பருக்கும் லோவருக்கும், அதாவது லெஃப்ட் அப்பர், லெஃப்ட் லோவர், ரைட் அப்பர், ரைட் லோவர், இந்த அப்பருக்கும் லோவருக்கும் நடுவில் இருக்கிறது தான் வேல்வ். இந்த வேல்வ்ல ஏதாவது டிஃபெக்ட் வந்ததுன்னா இது எல்லாமே தான் டாக்டர் குலோக்கியலா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஹார்ட்டில் ஒரு சின்ன வேல்வ் டிஃபெக்ட் இருக்கு, ஹார்ட்டில் ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்ற கான்செப்ட் உங்ககிட்ட சொல்றாங்க. ரைட், இதுதான் என்ன சொல்லுவோம்னா valvular heart disease, congenital heart disease, congenital valvular heart disease. congenitalனா என்னன்னா பிறந்ததுலேருந்தே சின்ன குழந்தைங்க, congenital. valvularனா அந்த வேல்வு, ஹார்ட்னா இருதயம். ஓகே, ஸோ பிறந்ததுலேருந்தே வேல்வில் இருதயம், வேல்வில் வரக்கூடிய இருதய நோய்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நோய்கள் இதில் இருக்குங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓப்பன் அண்ட் ஓப்பன், ஃபுல் இன் ஃபுல் காரணம் கண்டிப்பாக ஜெனட்டிக்ஸ். அதாவது என்னென்னா, உங்கள் குழந்தைங்க அந்த இது ஃபார்ம் ஆகுதில்ல, குழந்தை ஃபார்ம் ஆகி அந்த கருவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹார்ட்டில் டைரெக்டாகவே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும் போதே ஒரு சில டிஃபெக்ட்டுகள் ஏற்படலாம். அந்த வேல்வ் ஃபார்மேஷனில், அந்த தடுப்பு சவுருன்னு சொல்லக்கூடிய செப்டம் ஃபார்மேஷனில் ஒரு சில டிஃபெக்ட் ஏற்படலாம். அப்படி டிஃபெக்ட் ஏற்படும் போது தான் இந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்ற கான்செப்ட் வருது. சரி சார், அப்போ இந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் வந்துருச்சு என் குழந்தைங்க, அதே மாதிரி பிறந்துடுச்சு, அந்த அறிகுறிகள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த லெஃப்ட் சைடில் மோஸ்ட் ஆஃப் த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் பெருசாக வெளியே தெரியாது. நீங்கள் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு கேட்கும் போது, டாக்டர் கேட்கும் போது தான் அவர் கண்டுபிடிப்பார், கொஞ்சம் ஜருன்னு சவுண்டு வருதுமா, கொஞ்சம் ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது போல் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் எக்கோ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, ஆமாம்மா கொஞ்சம் ஹைட்டாக ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஜென்ரலாக ரொம்ப சின்ன ஓட்டைகளை பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருங்க பெரிய அளவு ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னே சொல்ல மாட்டாங்க. பார்ப்போம், வளர என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த சில குழந்தைங்க பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுங்க மூச்சு விட கஷ்டப்படும். குழந்தைங்க பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூ கலரில் அந்த குழந்தைங்க மாறுற அந்த நோய் பேர் தான் சயனாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சைனோசிஸ்னா என்னன்னா ஆக்சிஜன் கம்மியாகி உடம்பு ஃபுல்லாக நீல கலரில் கிருஷ்ணர் மாதிரி மாறுறது, அதுதான் சயனாட்டிக் ஹார்ட் டிசீஸ். இந்த மாதிரி நோய்கள் தான் உடனே எமர்ஜென்சியாக நம்ம அட்மிட் பண்ணி அது எதனால் எப்படி ஆகுது, அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறோன்ற கான்செப்டில் பார்க்கணும். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் டிசீஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டிசீஸ் ஜென்ரலாக ப்ளூவாகவே இருக்காது, பிங்காக இருப்பாங்க, அது சைனாட்டிக்னு சொல்லுவோம். ரைட் சைட் டிசீசஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ளூவாக மாறுவாங்க, அது சைனாட்டிக் டிசீஸ்னு சொல்லுவோம். இந்த ஒரு நோயை பற்றி நம்ம டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய டாபிக். சும்மா நம்ம ஜஸ்ட் ஒரு டச் பண்ணோம் அப்படின்றதுக்கு தான் நான் இதை ஆரம்பிச்சு விட்டுருக்கேன். ரைட், இப்போ இந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது அப்படின்றத நம்மளால ஏன் ஸ்கேன்லேயே கண்டுபிடிக்க முடியாதா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஹார்ட்டில் ஓட்டன்னு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்போ அந்த டாக்டர் சொல்லுவாங்க இதை கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு பெரிய டிஃபெக்ட் இருந்ததுன்னா, அதாவது ஹார்ட் ஃபார்மேஷனே பிரச்சனை,
ஹார்ட் பீட்டே இல்லை, அங்கே வேல்வே இல்லை, ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக செதஞ்சிருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கேனில் உடனே தெரிஞ்சிடுங்க. அப்போ வந்து அந்த ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ண வேண்டாம், அந்த ப்ரெக்னென்சியை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அபார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவார். ஆனால் சின்ன சின்ன ஓட்டைங்க, சின்ன டிஃபெக்ட்டு, அந்த தடுப்பில் இருக்கிற சின்ன டிஃபெக்ட்டு, இதெல்லாம் வந்து ஸ்கேனில் பெருசாக பிக்கப் ஆகாதுங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்தாலும் சர்வைவ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் டாக்டரை வந்து அபார்ஷன் பண்ண சொல்ல மாட்டாங்க. அதனால் சின்ன சின்ன ஹார்ட் ஓட்டைகள் எல்லாம் டாக்டர் பெருசாக அபார்ஷன் பண்ண சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ப்ரெக்னென்சி நீ கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஆனால் பெரிய டிஃபெக்ட் இருக்குது, கண்டிப்பாக அந்த குழந்தை பிறந்ததுன்னா உயிர் இழந்துரும் அப்படின்னும் போது அந்த ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களிடம் அந்த ஸ்கேன் டாக்டர் ஆனக்கூடிய ஓஜி டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டிஃபெக்ட், பெரிய ப்ராப்ளம் குழந்தை சர்வே ஆகுதுன்னா கண்டிப்பாக ஸ்கேனில் கண்டுபிடிக்கலாம். அந்த ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க. ஏதாவது சின்ன சின்ன டிஃபெக்ட் எதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அதை அலோவ் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி ஒரு சில சின்ன டிஃபெக்ட் ஸ்கேனில் கண்டே பிடிக்க முடியாதுன்ற கான்செப்டை மறந்துடாதீங்க. ஸோ தட் குழந்தைங்க பிறந்ததுன்னா அது வயபிளாக இருக்கும். ரைட், சரி. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற நவீன விஞ்ஞானத்தில், இப்போ இருக்கிற நவீன மருத்துவத்தில், இப்போ நம்ம கார்டியாலஜிஸ்ட் வந்து ஏகப்பட்ட சர்ஜரிஸ், ஏகப்பட்ட இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி விஷயஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேல்வுலர் ஹார்ட் டிசீஸ்லாம் ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வேல்வுலர் ஹார்ட் டிசீஸ்னால இறப்பு அப்படின்ற ஒரு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப சிவியர் ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால். சிவியர் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்க பிறக்கக்கூடாதுன்னு தான் அந்த ஸ்கேன் சென்டர்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக வந்து அந்த ஸ்கேனை பார்க்குறாங்க, தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து சில பேர் வந்து இந்த ஸ்கேன்லாம் ரெகுலராக போய் செக் பண்ணிக்க மாட்டாங்க, போய் எப்படி இருக்குன்னு செக்அப் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் வந்து கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க பிறக்கும் போது இவ்வளோ பெரிய டிஃபெக்டாக பிறக்குது. ஆனால் ஒரு உண்மைங்க என்னன்னா, அந்த 80s 90s இருந்ததோட இப்போ வந்துட்டு நவீனம் ரொம்ப நல்லா இருக்குது, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த காலத்தில் 80s 90sலாம் பல குழந்தைங்க வந்து பிறக்கும் போது இந்த ஹார்ட்டில் பெரிய ஓட்டைன்னு சொல்லி பிறந்து பல குழந்தைங்க இறந்துருக்குங்க. ஏன்னா பெரிய பெரிய டிஃபெக்ட்ஸ்லாம் ஸ்கேனில் வந்து கண்டுபிடிக்காம விட்டுருவாங்க. ஆனால் மருத்துவத்துறையில் விஞ்ஞானம் வளர வளர குழந்தைங்க, இந்த குழந்தை வந்து வெளியே வந்தாலும் நல்லா இருக்கும், சின்ன டிஃபெக்ட் தான், இந்த குழந்தை வந்து வேணாம், அபார்ஷன் பண்ணிக்கோங்கன்னும் போது ஊனமிற்ற குழந்தைகள் நிறைய இப்போ பிறக்குது. ஊனமிற்ற குழந்தைகள் பிறக்கிறது இப்போ குறைஞ்சிருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த காலத்தில் ஊனமிற்ற குழந்தைகள் பிறந்து லைஃபெல்லாம் கஷ்டப்பட்டு 15 வயசில் இறக்குறது, 20 வயசில் இறக்குறது, ஹார்ட் ப்ராப்ளம் இறக்குறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குங்க. அதெல்லாம் இந்த விஞ்ஞானம் வந்து குறைச்சிருக்கு இந்த ஸ்கேன் மூலயமான்றதுல மாற்று கருத்து இல்லை. ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து நம்ம கொடுத்தாகணும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த குழந்தைங்க ஹார்ட்டு ஓட்டை அப்படின்ற கான்செப்ட் மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது டோட்டலி ஜெனட்டிக். இதுக்கான காரணம் வந்து ஜெனட்டிக் ஃபார்மேஷன்லேயே பிரச்சனை. அதனால தான் இந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஓட்டை வரக்கூடாதுன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஓஜி டாக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. முக்கியமாக நான் கண்டிப்பாக இந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த பாயிண்ட் சொல்லி ஆகணும். இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஹார்ட்டில் டிஃபெக்ட் வரக்கூடாது, ஓட்டை வரக்கூடாதுன்னா அந்த அம்மாக்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, தேவையில்லாமல் மாத்திரைகள் எதுவும் போடாதீங்க. உங்கள் மகப்பேறு டாக்டர் சொல்கிற மாத்திரைகள் மட்டும் போடுங்க, மற்றும் மருத்துவர் தரக்கூடிய மாத்திரைகள் மட்டும் போடுங்க. தயவு செஞ்சு நீங்களே இந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கி மாத்திரையை போடாதீங்க. ஆன்லைனில் வாங்கி எந்த விதமான ப்ராடக்ட், வெயிட் லாஸ் ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு போவோம், ஹார்ட்டில் டிஃபெக்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, யாருமே மது அருந்தாதீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எந்த அம்மாவும் மது அருந்தக்கூடாது. மது அருந்தும் போது ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம் போய் ஆல்கஹால் வந்து திருப்பி வந்து ஹார்ட்டில் டிஃபெக்ட் ஏற்படுத்துது. நம்பர் 2. மூணாவது, யாரும் புகைப்பிடிக்காதீங்க. எந்த அம்மாவும் ப்ரெக்னென்சி டைமில் புகைப்பிடிக்காதீங்க. ஏன்னா அந்த புகை போய் திருப்பியும் குழந்தைங்களை வந்து அஃபெக்ட் பண்ணி IUGR ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் ஏற்படுத்துது. நம்பர் 3. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, சத்தான பொருட்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி வந்து ஃபோலிக் ஆசிட்னு சொல்லக்கூடியது, B12, B6, மல்டிவிட்டமின் மற்றும் ஃபோலிக் ஆசிட்ஸை கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. அது உங்கள் மகப்பேறு மருத்துவரே சொல்லுவார். அயன் சக்தி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு அம்மாங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெக்னென்சி டைம் அப்போது நீங்கள் தயவு செஞ்சு எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் லைக் மது, போதை, சிகரெட் எதுவுமே போகாதீங்க. தேவையில்லாமல் மாத்திரைகள் எதுவுமே அன்பிரிஸ்கிரைப்ட் மாத்திரைகள் தயவு செஞ்சு போடாதீங்க. கதிர்வீழ்ச்சிக்கிட்டலாம் அதிகமாக போகாதீங்க. கதிர்வீழ்ச்சிலாம் தெரியுங்களா, இந்த சூரிய கிரகணம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன்னு போய் சில அம்மாங்கெல்லாம் போயிட்டு அப்பப்போ ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன் அப்படி இப்படின்னு எதுவுமே பண்ணாதீங்க. டாக்டர் சொன்னதை மட்டும் சைலண்ட்டாக காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு நல்லது. இது பண்ணாலே இந்த ஊனமிற்ற குழந்தைகள், இந்த ஹார்ட்டில் ஓட்ட இருக்கிற குழந்தைகள் பிறக்கிறதுன்றது சான்ஸு முற்றிலும் கம்மி. இப்போவே கம்மி தான். ஆனாலும் ஒரு சிலவங்க கொஞ்சம் அஜாகிரதையாக இருக்கிறதுனால ஒரு சில குழந்தைகள் இப்படி பிறக்குது, கொஞ்சம் வந்து காப்பாற்ற முடியாமல் போது அது கூட ஆகக்கூடாதுன்றது தான் நம்மளோட டார்கெட்டு. நம்ம
விழிப்புணர்வு கொடுக்குது. ஒரு பிரெக்னன்சி மதருக்கும் போய் சேரணும், ஃபியூச்சர் கேர்ள்ஸுக்கு போய் சேரணும், நீங்கள் எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சேரணும். அதே மாதிரி அப்படி பிறந்த குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் நல்ல டெவலப் ஆயிருக்கு. இன்டர்வென்ஷன் கார்டியாலஜி அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த குழந்தைங்களும் நம்ம 100% சரி செய்யலாம். ஹார்ட் ஓட்டை, அது ஹார்ட்டில் தான் ஓட்டை, நம்ம மனசில் ஓட்டையிலே ஈஸியாக சரி பண்ணிடலான்றது தான் நம்மளோட ஃபைனல் இதுவாக இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.